நம்ம வீட்டில் பெருசாக எந்த ஃபர்னிச்சருமே இருக்காதுங்க. தேவையை தாண்டி எதுவுமே அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சுருக்க மாட்டோம். எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பெரிய டேபிளில் உட்காந்து தான் சிஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் லேப்டாப்லாம் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது கை கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் அதுக்காக இந்த டேபிள் வாங்கியிருந்தோம். இதை வந்து மல்டி பர்பஸ் டேபிள். இதை ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணதும் பசங்களும் சேர்ந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணாங்க. நம்மலாம் இந்த வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம்னு யோசிச்சா நம்ம வயிற்றில் பிறந்த பசங்க இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்கங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் குகன்லாம் சொல்லவே வேண்டாம். நாங்கள் எப்படி ஸ்க்ரூ வச்சு பண்ணணுமோ அதே மாதிரியே ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்து அவனும் ஸ்க்ரூ வச்சு அதே ஹோலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்படிலாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியுதுங்கிறது ஆச்சரியம் தாங்க. இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே நாலேஜபிளாக தான் இருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. டேபிளுமே நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக வந்திருந்தது. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாப்பா உட்காந்து ரொம்ப நேரம் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்போ தான் ஏபிசிடியில் பயங்கரமாக எழுதிட்டு இருந்தாங்க. எப்படியும் அவள் பஞ்சாப் போனதுக்கப்புறம் இந்த டேபிள் பாப்பாவுக்கு தான். சின்ன வயசில் நான் ஏதாவது புதுசாக திங்ஸ் வாங்கினா அது எப்படா நமக்கு வரும்னு என் சிஸ்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பா. இப்போ என் சிஸ்டர் ஏதாவது புதுசாக வாங்கினானா அது எப்படா எனக்கு வரும்னு சொல்லிட்டு என் பொண்ணு எதிர்பார்த்துட்ருக்கா. இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்னு தான் சொல்லணும்.